ஜல்லிக்கட்டு போட்டிகள் தடை செய்யப்பட்டதன் பிறகாக தொடங்கியதிலிருந்து ஏராளமான மக்கள் காளைகளை வளர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏராளமான காளைகள் வருகிறது. கிட்டத்தட்ட நாம் அவனியாபுரத்தை பார்க்கும் பொழுது 3000த்திற்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்யப்பட்டன. பாலமேட்டிலும் அதே போலதான் 3500க்கும் மேற்பட்ட காளைகள் பதிவு செய்வதற்காகவே வந்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காலம் என்பது ஒரு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 11 மணி நேரம் மட்டுமே அந்த போட்டிகளை நடத்த முடியும். வெளிச்சம் இருக்கக்கூடிய அந்த சூழலில் மட்டுமே போட்டிகளை நடத்த முடியும். அதனால் 11 சுற்றுகளில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த காளைகளின் எண்ணிக்கை பார்த்தால் கிட்டத்தட்ட 900லிருந்து 1000 காளைகள் அவ்வளவுதான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வைக்க முடியும் என்பதன் காரணமாக சிறந்த காளைகள் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு பெரும் போட்டியாக பார்க்கப்படக்கூடிய பகுதிகள் தான் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை வந்து இறங்கினாலே அவர்களுக்கு மிகவும் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு களமாக பாலமேடு ஜல்லிக்கட்டு களம் பார்க்கப்படுகிறது. அதே போல்தான் மாடுபிடி வீரர்களும் பாலமேட்டு களத்திற்கு வந்து ஒரே ஒரு மாடை அடக்கினால் கூட அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த வீரராக பார்க்கப்படக்கூடிய அளவிற்கு மிகவும் சவால் மிகுந்த ஒரு களமாக பாலமேடு களம் இருக்கும். பாலமேடு களத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நீரோட்ட பகுதி. இதன் வழியாக ஆற்று பகுதி போல இருக்கும். இதன் மாடு வெளியேறக்கூடிய பகுதி என்பது இங்கு வாடிவாசலில் இருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாடிவாசல் இருந்து மாடுகள் ஒரே திசையில் ஓட வேண்டும். ஓடிதான் அதன் பிறகுதான் ஆற்று பக்கமாக ஒரு பாலத்தை கடந்து வெளியேற வேண்டும். அந்த இடத்திலும் ஏராளமான இளைஞர்கள் ஒரு தனி ஜல்லிக்கட்டை நடத்துவார்கள். புதிதாக மாடு பிடிக்க வருவார்கள். அங்கிருந்து ஒரு சிறு சலசலப்பாக கடந்த ஆண்டுகள் ஏற்பட்டிருந்தது. ஆனால் பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று நள்ளிரவில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து மாடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவனியாபுரம் இல்லாவிட்டால் பாலமேட்டில் இருந்து அலங்காநல்லூர் என 3 ஜல்லிக்கட்டு களங்களிலும் ஏதாவது ஒரு களத்தில் தங்களுடைய மாடுகளை இடம்பெற செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பேராவலில் ஏராளமான காளையினுடைய உரிமையாளர்கள் வந்திருப்பார்கள். சிறியவர்கள், பெரியவர்கள், திருநங்கைகள், வயதானவர்கள் கூட அவருடைய காளைகளை இங்கு அழைத்து வந்து காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. காளைகளை அவருடைய உணர்வுபூர்வமான ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்க தொடங்கி அதை கொண்டு வந்து அந்த வாடிவாசலில் அடைத்து காலை வெளியேறும்போது அவர்களுடைய உணர்ச்சி மிக்க அந்த தருணங்களை எல்லாம் நம்மால் இங்கே 2 நாட்களாக பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாலமேடு ஜல்லிக்கட்டு மாட்டின் உரிமையாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மாடு களத்தில் இறங்க வேண்டும் என்றால் அது 3 வயதுக்கு மிகுந்ததாக இருக்க வேண்டும். அதாவது 3 வயது குறைவா இருக்கக்கூடிய காளைக்கு அனுமதி கிடையாது. அதே போல 15 வயதுக்கு அதிகமா இருக்கக்கூடிய காளைக்கும் உள்ளே அனுமதி கிடையாது. காளையினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் கால்களில் அடிபட்டிருக்கிறதா என்பதெல்லாம் பரிசோதனை செய்வார்கள். அதன் பிறகு காளைக்கான அடையாள சான்றிதழ் கொடுக்கப்படும். வழங்கப்படும். டோக்கன் பெறப்பட்டு டோக்கனுடன் வரக்கூடிய மாடுகளை முதலில் அனுமதிப்பார்கள். அதன் பிறகு வாடிவாசலுக்கு உள்ளே நுழைவதற்கு முன்பு காளைக்கு மறுபடியும் ஒரு பரிசோதனை என்பது நடைபெறும். மாட்டிற்கு ஏதாவது போதைப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா, மாடு ஆரோக்கியமா இருக்கிறதா, அதனால் தற்போது சென்றால் விளையாட முடியும் என்பதெல்லாம் ஒரு ஆரோக்கிய சான்று சோதனை மேற்கொள்வார். அதன் பிறகுதான் காளை பால் இறங்குவதற்கான அனுமதி கொடுக்கப்படும். அதே போல வீரர்கள் ஏற்கனவே அவர்கள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 600 வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றிலும் 50 வீரர்கள் களமிறங்குவார்கள். 2 காளைகளுக்கு மேல் ஒரு சுற்றில் பிடிக்கக்கூடியவர்கள் நேரடியாக இறுதி சுற்று தகுதி பெறுவார்கள். அதிக காளைகளை பிடிக்கக்கூடிய பாலமேடு ஜல்லிக்கட்டு களத்தின் சிறந்த வீரராக கருதப்படுவார். அவருக்காக கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. காலை நேரம் களத்தில் நின்று விளையாடி வீரர்களை சிதறடிக்கக்கூடிய அந்த காளைகளுக்கு சிறந்த காளைக்கான விருது வழங்கப்படும். அதுக்காக டிராக்டர் வழங்கப்பட இருக்கிறது. கார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறந்த வீரருக்கான காரை பரிசீலிக்கிறார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சிறந்த காருக்கான நன்றியை வழங்குகிறார். அதே போல பசுமாடு மற்றும் கண்ணுடன் கூடிய அந்த பசுமாடு சிறந்த காளையினுடைய உரிமையாளருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதே போல 2ஆம் இடம் பெறக்கூடிய சிறந்த வீரருக்கு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. தங்க நாணயங்கள், சைக்கிள், சேர் இது போன்ற பொருட்கள் எல்லாம் ஏராளமான பரிசு பொருட்கள் எல்லாம் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. லாரிகளில் அடுக்கி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.